சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனு ஒரு மாதிரியா நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சாரு வந்து மாத்திரை எடுத்துட்டு வந்து தரட்டுமான்னு கேட்குறாங்க. மாத்திரையா எனக்கு எதுக்குன்னு கேட்குறாங்க. இல்ல உடம்பு சரியில்லைன்னு மாமா கிட்ட நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க சாரு. நான் மனசு சரியில்லைன்னு தான் சொன்னேன். உடம்பு சரியில்லைன்னுலாம் ஒன்றும் சொல்லல. போய் முதல்ல உன் வேலையை பாரு போ அப்படிங்கிறாங்க. ஓஹோ லவ் ஃபெயிலியரா? இருடா இரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கப்புறமா நான் சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டு தானே போற. அப்புறம் நான் தான் உன் பொண்டாட்டி நீ தான் என் புருஷன். அப்புறம் இருக்கு இரு உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாரு அங்கேருந்து போயிடுறாங்க. சாரு அங்கே போனதும் மூஞ்சி அப்படியே சோகமாக வச்சிருக்கிறாங்க. என்ன சாரு ஏன் மாமா ஏதாச்சும் சொன்னாரான்னு தானா கேட்குறாங்க. இல்லை இல்லை ஒரு சின்ன யோசனை தான் அப்படின்னு சொல்லி சாரு சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் மாயா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ சீனு ஏதோ மன வருத்தத்தை தான் இருக்கான். அவங்ககிட்ட தனியாக பேசி பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டாங்க மாயா. சரி சரி நேராச்சு எல்லாரும் போகலாம் அப்படின்னு சந்தோஷமா எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. போகும்போது மாயா ரகுராம கூப்பிடுறாங்க. பெரியப்பா நீங்களும் எங்களோட ஒன்றா வேனில் வரீங்களா? மொத்த குடும்பமும் எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு ஜாலியாக வேனில் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ரகுராம மறுப்பு தெரிவிக்காம மாயா உன்னோட ஆசைப்படியே எல்லாரும் வேனில் போகலாம் அப்படின்னு ரகுராம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சிவராமா ஜீப்பை செட்டில் நிறுத்திட்டு நீயும் வேனுக்கு வந்துருங்கிறாங்க. சிவராமனும் சந்தோஷமா சரி ஏனா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சிவராமன் எல்லாருமே வேனில் போகிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா டிராவல்ஸில் போகும்போது சீனு மட்டும் ஏதோ சோகமாக ஏதோ மாதிரி இருக்காங்க. என்ன சிவனுக்கு டேய் வாடா வந்து வேனில் ஏறுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேனில் ஏறுறாரு சீனு. எல்லாரும் வேனில் உட்காந்துருக்காங்க. அப்போ சாரு சீனுக்கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்குறாங்க. சீனு நீங்கள் ஓகே வாங்குறாங்க. மூஞ்சி கொடுத்து பேச விருப்பம் இல்லாமல் சீனு அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. சாரு புரிஞ்சுக்கிட்டாங்க. போட போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. வேனில் போகிறது ஜாலி தான். ஸ்கூலில் தான் எல்லாரும் ஒன்றா டூர் போகும்போது வேனில் போயிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் எல்லாரும் டூர் இன்னைக்கு போகிறோம் ஒன்றா போகிறோம் அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். எங்க கொஞ்சம் பேசாமல் வாங்கல எதுவும் பேசாதீங்க பொட்டாட்ட வாங்க அப்படிங்கிறாங்க பத்மா. ஆமாம் நான் பேசினா மட்டும் உனக்கு வந்துருமே. ஆமாம் நீங்கள் இப்போ எதுக்கு பழைய புராணத்தை பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம். அண்ணனும் கூட வராங்க. கொஞ்சம் பேசாமல் அமைதியாக வாங்க அப்படிங்கிறாங்க பத்மா. ஓஹோ அண்ணன்னா பயந்துருப்பீங்க. நான் உங்களுக்கெல்லாம் இலக்காரமாக போச்சு அப்படி தானே அப்படின்னு மணிவண்ணன் ஜாலியாக பேசிட்டு வராங்க. இப்படி பேசாமல் வரதுக்கா எல்லாரும் வேனில் வந்தோம். நீ தானே கூட்டிகிட்டு வந்தா இல்லைன்னா நான் பேசாமல் ஜீப்லேயே வந்திருப்பேன்ல அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி பதறீங்க? இங்கே பாருங்க இப்போ ஆடணும் பாடணும் அவ்வளவுதானே. இப்போ நம்ம எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக ஆடி பாடணும் அவ்வளவுதானே. நம்ம ஆடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜானகி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு மிரட்டுறாங்க. என்ன பெரியமா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நானே பெரியப்பா கிட்ட கேட்குறேங்கிறாங்க மாயா. பெரியப்பா அப்படின்னு மாயா கூப்பிட்டுமே நீ என்ன கேட்க போறீன்னு எனக்கும் தெரியும் மாயா. எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக போகிறதுக்கு தானே இந்த டூரே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஆட்டம் பாட்டத்தோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது எல்லாருமே ஆய் ஊயின்னு சத்தம் போட்டு சந்தோஷப்படுறாங்க. நீ வரம் கொடுத்துருச்சு இனி பூசரிக்கு என்ன வேலை அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். கொஞ்சம் அமைதியாக வரமாட்டீங்க அப்படின்னு பத்மா மிரட்டாங்க. அடிப்போடி அப்படின்னு சொல்லிட்டு சரி விளையாட்டு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாட்டுக்கு பாட்டு பாடி முடிக்கும் போது அந்த பாட்டை பின்தொடர்ந்து பாடணும். தனா தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. தனா நீ தானே முதல்ல ஆரம்பிச்ச அதுவே நீ ஆரம்பிக்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க. தனா தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. தனா பாடி முடிச்சிடுறாங்க. மணிவண்ணன் கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன தனா காதல் பாட்டா இருக்கு கார்த்தியை நினைச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எங்க சும்மா வாங்கலாம் அப்படின்னு பத்மா வேற ஒரு பக்கம் இடிக்கிறாங்க. போ பத்மா சும்மா ஜாலியாக பேசுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக கைதட்டி சந்தோஷமா பார்த்துட்டு வராங்க. அடுத்தது மாயா தனா முடிச்ச பாட்டு மாவில் முடிச்சிருக்காங்க. மாயா நீ பாடு அப்படின்னு சொல்றாங்க. மாயாவும் பாட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனுக்கு மட்டும் மனசுல வேதனை குழப்பம் இது எல்லாம் ஏற்றுக்கவும் முடியல. இந்த சந்தோஷத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் முடியல. சார் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் வர்றாங்க. மாயா பாடி முடிச்சிடுறாங்க. என்ன மாயா நீ தமிழ் பாட்டெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினச்சா தூள் கலப்புற அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். மாமா நான் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்ததாலும் கேட்டு வளர்ந்ததெல்லாம் தமிழ் பாட்டு தான் மாமா அப்படிங்கிறாங்க மாயா. அடுத்தது சாரு நீ பாடுங்கிறாங்க. ஐயோ எனக்கு பாட்டெல்லாம் வராது என்னை விட்டுருங்கிறாங்க. அடப்பா ஒரு டிக்கெட் காலி அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். சரி அடுத்தது சீனு சீனு நீ பாடுறா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு மூடு இல்லை என்னை கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க சீனு. என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூடு இல்லைன்னு சொன்னால் எப்படிடா இந்த விளையாட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுன்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. ஆமாம் ஏன் இப்படி பதறீங்க? அடுத்தது பாட்டி பாடுவாங்கன்னு தனா சொல்லிடுறாங்க. பாட்டி வாய் மேலே கை வைக்கிறாங்க. ஓ பாட்டி பாட்டெல்லாம் பாடுவாங்களான்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. அதெல்லாம் பிச்சு உதருவாங்க பாருங்கிறாங்க. பாட்டி உங்கள் ஐட்டத்தை ஒன்று எடுத்து விடுங்கன்னு தனா கேட்குறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிற எழுத்துல எல்லாம் என்னால் பாட முடியாது. எனக்கு தெரிஞ்சது நான் பாடுறேன். நான் பாடி முடிச்சிடுறேன் அந்த எழுத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆஹா இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கேங்கிறாங்க மணிவண்ணன். பாட்டி பாடி முடிச்சிடுறாங்க. அத்தே உங்களுக்கு இவ்வளவு திறமையே இவ்வளவு நாளாக எங்கே ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். அட போங்க மாப்பிள்ளை வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. சரி அடுத்தது வேற யாரு? அடுத்தது சிவமச்சா நீங்க பாடுங்கிறாங்க. இங்க பாருங்க எழுத்துல முடியறது எழுத்துல ஆரம்பிக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுறேன்னு சொல்லி சிவா ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பத்மா பாடுங்கிறாங்க. ஓ பத்மா கூட பாட ஆரம்பிக்கிறாளா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பத்மாவும் பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஜாலியாக கைதட்டி சந்தோஷமா ரசிச்சுட்டு வராங்க. பத்மா பாடி முடிச்சதுமே அடுத்தது பார்வதி நீ பாடு அப்படிங்கிறாங்க. பார்வதி பாடி முடிச்சிடுறாங்க. பார்வதி விட்டதை கன்டினியூ பண்ண போறது நம்ம ஜானகி தங்கச்சி
சீனு மணிவண்ணன் சொல்லிடுறாங்க. அச்சச்சோ! என்ன விட்டுருங்க, ஆள விடுங்க, நான் பாட மாட்டேங்கிறாங்க ஜானகி. எல்லாருமே பாட சொல்லி கேட்குறாங்க. ஜானகி மறுக்கிறாங்க. ஐயோ! இல்ல என்னால முடியாது, முடியவே முடியாதுங்கிறாங்க. பெரியம்மா இதெல்லாம் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தானே நீங்க பாடுங்க பெரியம்மா அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. யார் சொல்லியும் கேட்கல ஜானகி. ஜானகி பாடு ஜானகி, உன் பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ரகுராம் சொன்னதுக்கு அப்புறமா ஜானகி பாட ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ! சிக்னல் அங்கிருந்து வரணுமான்னு கேட்குறாங்க மணிவண்ணன். ஏங்க சும்மா இருங்க, அண்ணனாச்சும் அண்ணியாச்சும் பேசிட்டோம் அப்படிங்கிறாங்க பத்மா. அம்மாவுக்கு பழைய பாட்டெல்லாம் நிறைய தெரியும், கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க தனா. சரி சரி, அதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம், இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தராக பாடி முடிக்கலாம். சரி அடுத்தது யாரு அப்படிங்கிறாங்க. மாமா அடுத்தது நீங்க தான், நீங்க பாடுங்கங்கிறாங்க. ஐயோ நானா அப்படிங்கிறாரு மணிவண்ணன். நான் வேணா அடுத்தது பாடுறேன், இந்த எழுத்துல முடியிற வாட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அவங்கவுங்களுக்கு டாட் வரும்போது அவங்கவுங்க பாடித்தான் ஆகணும். மாமா நீங்க கண்டிப்பா பாடித்தான் ஆகணும், பாடுங்க மாமா அப்படின்னு தனா மாயா 2 பேரும் கேட்குறாங்க. உங்க காந்த குரலை கேட்கறக்கு நாங்க ரொம்ப ஆவலோடு இருக்கோம், பாடுங்க மாமா அப்படின்னு தனா கேட்குறாங்க. நான் பாடினதுக்கு அப்புறமா நீங்க கிண்டல் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அட உங்களை என்ன பாட்டு படிக்க கூட்டிட்டு போறாங்க, ஏதோ ஜாலிக்காக பாட போறோம், பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க சிவராமன். மணிவண்ணன் பத்மாவை பார்த்து கிண்டல் எடுத்துக்கிட்டே பாடுறாங்க. எல்லாருமே கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு வராங்க. சீனு மட்டும் அப்பா எப்பதான் இறங்குவோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டென்ஷன்லயே உட்காந்துருக்காரு. மணிவண்ணன் பாடி முடிச்சதுமே எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டி கை தட்டிட்டு இருக்கிறாங்க. பத்மா மட்டும் கோவமோ ஓஹோ பாட்டுல லவ், வீட்டில் பார்த்தா வேப்பங்காய் இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க பத்மா. மாமா உங்க ரொமான்ஸ் எல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாங்கிறாங்க தானா. பெரியப்பா அடுத்தது உங்க ரவுண்டு தான் அப்படின்னு மாயா ரகுராம் கிட்ட கேட்குறாங்க. என்னடி அண்ணனை போய் பாட சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க பத்மா. ஏன் பெரியப்பா பாட மாட்டாரு என்ன, அருமையாக பாடுவார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரகுராம் யாரையும் எதிர்பார்க்காம அழகான ஒரு பாட்டு எடுத்து பாடுறாங்க. எல்லாருமே ஜாலியாக பாடி முடிச்சு சந்தோஷமா கை தட்டிட்டு வராங்க. கோயிலும் பக்கம் வந்துருச்சு, எல்லாரும் ஒருத்தர இறங்கி வராங்க. எல்லாருமே ஒன்னா கூடி சரி முதல்ல பொங்கலை வச்சிருவோம், அப்புறமா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்குள்ள போலாங்கிறாங்க. மணிவண்ணன் சரிங்கிறாங்க. சீனு மட்டும் ஏதோ ஒரு ஞாபகத்திலேயே அங்கங்கே போயிட்டு இருக்காங்க. ஜானகி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவன் இன்னும் கல்யாண நாள்ல இருந்து அவன் வெளியே வரவே இல்லை, அதனால தான் இப்படி இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு ஜானகி போய் சீனுகிட்ட பேசுறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போற நேரம் பார்த்து நான் உங்க வீட்டு பொண்ணாவே கடைசி வரைக்கும் இருந்துடும் பெரியப்பான்னு மாயா சொல்லி எழுதுறதை நினைச்சு பார்க்குறாங்க சீனு. மனசார உங்க எல்லாத்தோட ஆசீர்வாதமும் இல்லாம எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுறாங்க மாயா. மட்டும் இல்லாம நானும் எங்க அம்மா மாதிரி ஒரு தப்பை செய்ய விரும்பலைன்னு சொல்லி அழுதிட்டு இருக்கிறது எல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க சீனு. நீ முட்டாள்தனமா பேசாத, உனக்காக ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்குது, சாருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழுன்னு மாயா சொல்லிடுறாங்க. அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லதுன்னு மாயா சொல்லி விலகினதை நினைச்சு சீனுனால இதை ஜீர்ணிக்கவே முடியல. அங்கே ஜானகி வராங்க. சீனு ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கு, உடம்புக்கு இது சரியில்லையான்னு கேட்குறாங்க. சீனு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் சீனு என்னடா ஆச்சு, ஏண்டா அழுகிறேன்னு கேட்குறாங்க ஜானகி. அத்தே வர வர எனக்கு வாழ்க்கையில் விருப்பமே இல்லாமல் போச்சுங்கிறாங்க சீனு. நடக்க இருக்கிற கல்யாணம் எனக்கு சரியா இருக்குமான்னு தெரியலைங்கிறாங்க சீனு. ஜானகி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, மாயா எடுத்திருக்கிற முடிவு குடும்பத்துக்கு நல்லதா இருந்தாலும் சீனு வாழ்க்கைக்கு சரியில்லையே, சீனுவோட வாழ்க்கையை சரிப்படுத்த முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு ஜானகி யோசிச்சுட்டு இருக்கும்போது நடக்க இருக்கிற கல்யாணத்தில் எனக்கு நிம்மதியும் சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல அத்தேங்கிறாங்க சீனு. சீனு அப்படியெல்லாம் சொல்லாத, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாம் சரியாயிடுங்கிறாங்க ஜானகி. இது ஒரு பயந்தானே தவிர அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா, நீ மனசு போட்டு குழப்பிக்காதீங்கிறாங்க ஜானகி. வாழ்க்கையில முக்கியமா யாரை நம்புறோமோ அவங்க தான் நம்மளை காயப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒருத்தர் நம்பி வாழ்க்கையை தொடங்க முடியும்னு கேட்குறாங்க சீனு. நாம வச்சிருக்கிற நம்பிக்கை முழுசா உடையும் போது வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் சீனு. என்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியுமல சீனு. யாரோ எனக்கு தாலி கட்டி இருக்கலாம், அவங்க கூட எப்படியோ நான் வாழ்ந்திருக்கலாம், ஆனா விதி பாத்தியா, உன் மாமா கூட எனக்கு வாழ்க்கை அமைச்சு வச்சிருக்கு, எப்படி எப்படி விதி மாத்திருக்கு இல்லையா, இது உனக்கு தெரிஞ்ச கதை தானேன்னு கேட்குறாங்க ஜானகி. எப்படியோ ஒரு வழியா சீனுவை சமாதானம் பண்ணி எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. பொங்கல் வைக்கிற இடத்துல ஒரு போட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துலயும் எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமா பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.